Praise Lord, brother and sister. Welcome everyone in the name of the Jesus. Thank you for joining our Sunday online service. Let us spend this time worshiping and listening this word and praying together. We believe the Lord will bless us, strengthen us and guide us. Hallelujah. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கர்த்தரை துதித்து அவருடைய வார்த்தையை தியானித்து ஒன்று கூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதித்து நம் பாரம் நீக்கி விடுதலை சமாதானத்தையும் அருள்வார் என்று விசுவாசிக்கிறோம். எனவே உங்கள் இருதயங்கள் கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துங்கள். வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. தேவா சரணம், ராஜா சரணம் இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. Raja Saranam, Deva Saranam, Katta Saranam, Yesaya Saranam, Deva Saranam, Katta Saranam, Raja Saranam, Yesaya Saranam. ராஜா சரணம், கர்த்தா சரணம், தேவா சரணம், யெசய்யா சரணம். பாடுவோமா? சந்தோஷமாக உற்சாகமாக நாங்கள் பாடுவோம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், யெசய்யா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், யெசய்யா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், யெசய்யா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், யெசய்யா சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். பரிசுத்தாவின் சரணம், ஜீவநதி சரணம். பரிசுத்தாவின் சரணம், ஜீவநதி சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், யெசய்யா சரணம். பாடுவோம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், யெசய்யா சரணம். பாடுவோமா? தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், யெசய்யா சரணம். தேவன் நல்லவர். சந்தோஷமாக உற்சாகமாக பாடுவோமா?
மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். மகிமை மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். சத்யாவி சரணம், சர்வயாவி சரணம், சத்யாவி சரணம், சர்வயாவி சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், ராஜா சரணம், கர்த்தா சரணம், இயேசுயா சரணம். பாடுவோம். தேவா சரணம், கர்த்தா சரணம், இயேசுயா சரணம். பாடுவோமா? ஓ இயேசுவே, தேவன் நல்லவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் உற்சாகத்தோடு அந்த நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், பரிசுத்தமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மகிமையின் ராஜா. ஓ இயேசுவே. தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம். சரணம் 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 சரணம். படுவோமா? தேவா சரணம், ராஜா சரணம், கர்த்தா சரணம், இயேசுயா சரணம். தேவா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். பாடுவோமா? அல்லேலூயா. தேவன் நல்லவர். உற்சாகமாக நம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறோம். அவருக்கே மகிமை செலுத்துகிறோம். அவர் வல்லமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், பலப்படுத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். பரிசுத்தாவி சரணம், ஜீவநதிய சரணம். பரிசுத்தாவி சரணம், ஜீவநதிய சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம், இயேசுயா சரணம், இயேசுயா சரணம், இயேசுயா சரணம், இயேசுயா சரணம். ஆமென். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். எத்தனை பேர் ஜீவன் தந்தாரோ அத்தனை பேர் பாட போறீங்க. உற்சாகமா இருக்கிற இடத்துல சத்தமா பாட போறீங்க. பாடுற பாடல அக்கா பக்கம் ஓடி வந்துடணும். அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், பரிசுத்தமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். எல்லாம் தூக்கத்தை நாவையில ஓடி போயிடும். ஹல்லேலூயா. இயேசு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிபாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்ந்திடுவே. துதிபாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்ந்திடுவே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா,
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதிபாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவீர். துதிபாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவீர். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதிபாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். துதிபாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதிபாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். துதிபாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. துதிபாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். துதிபாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதிபாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவோம். துதிபாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடுகள் கம்பீரித்து மகிழும், நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா ஆக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவும் பகலும் எந்த நேரம் உம் துதியால் என் நாவு நிறைந்திருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடுவோமா? சங்கீதம் 71 அதிகாரத்துல இந்த வரியெல்லாம் இருக்கும். அருமையான பாடல். ஆண்ட நாமத்தை உயர்த்துவோம். Thank you, Jesus. Hallelujah.
துதிப்பேன் இரவும் பகலும் எந்நேரமும் நான் பாடுவேன் நான் துதிப்பேன் இரவும் பகலும் எந்நேரமும் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும் நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா ஆசமித்து அகமகிழும் நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும் நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா ஆசமித்து அகமகிழும் எப்பொழுதும் நான் தேடும் கண்மலை நீதானே எப்பொழுதும் நான் தேடும் கண்மலை நீதானே புகலிடமும் காப்பகமும் எல்லாமே நீதானே புகலிடமும் காப்பகமும் எல்லாமே நீதானே நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும் நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா ஆசமித்து அகமகிழும் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரிப்பேன் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரிப்பேன் குறைவின்றேன் குழந்தையாக வெளியே கொண்டு வந்தேன் குறைவின்றேன் குழந்தையாக வெளியே கொண்டு வந்தேன் நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் அப்பா நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் பாடும்போது என் உதடு கண்ணீரிட்டு மகிழும் நீ மீட்டுக் கொண்டு என் ஆன்மா ஆசமித்து அகமகிழும் இளமை முதல் இதுவரையில் நீரின் எதிர்காலமே இளமை முதல் இதுவரையில் நீரின் எதிர்காலம் நீதானே எனது தலைவன் நோக்கமும் நம்பிக்கையோமே நீதானே எனது தலைவன் நோக்கமும் நம்பிக்கையோ நாள்
நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீட்டிக் கொண்டே என் ஆன்மா ஆசமித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீட்டிக் கொண்டே என் ஆன்மா ஆசமித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. கலங்குன்றே போகும்போது கைவிடாதவரே. பலன்கொன்று போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன் அப்பா. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீட்டிக் கொண்டு என் ஆன்மா ஆசமித்து அகமகிழும். ஆசமித்து அகமகிழும். ஆசமித்து அகமகிழும். அல்லேலூயா. உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன். என் தாழ்வில் என்னை நினைத்தீரே ஏசப்பா, உன்னை மறவேன் அப்பா. ஆபத்து காலத்தில் அரணும் கோட்டையமாக கண்மலையாக மீட்பதாக இருக்கிற நீதானே அப்பா. என் தேவன் ஆண்டவரே, என் தாழ்வில் நினைத்தவரே, நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. எவ்வளோ அற்புதம் செய்திருக்கீங்க, எவ்வளோ மகிமையை அடுத்து கொண்டு வருகிறீங்க, எவ்வளோ ஆண்டவர் அற்புதமா செய்கிறீங்க ஆண்டவரே. உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த பாடல் பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோமா? உம்மை மறவா நான். ஹல்லேலூயா. என் தாழ்வில் என் நினைத்தீரே உம்மை மறவா. உம்மை மறவேனாம், உம்மை மறவேனாம் ஏசையா, உம்மை மறவேனாம். என் தாழ்வையில் என்னை நினைத்தீரே என் ஏசையா, உம்மை மறவேனாம். என் தாழ்வையில் என்னை நினைத்தீரே என் ஏசையா, உம்மை மறவேனாம். என் ஏசையா, உம்மை மறவேனாம். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலை மீட்பெறும் நீதானையாம். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலை மீட்பெறும் நீதானையாம். கண்மலை மீட்பெறும் நீதானையாம். கண்மலை மீட்பெறும் நீதானையாம். உம்மை மறவேனாம், உம்மை மறவேனாம் ஏசையா, உம்மை மறவேனாம். என் தாழ்வில் என்னை நினைத்தீரே ஏசையா, தாழ்வில் என்னை நினைத்தீரே. உம்மை மறவேனாம், உம்மை மறவேனாம் ஏசையா, உம்மை மறவேனாம். என் தாழ்வில் என்னை நினைத்தீரே
என் இசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இசையா உம்மை மறவேனா, என் இசையா உம்மை மறவேனா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணிலா நன்மைகள் 1000 10,000 அதுக்கு மேலையாம். என் வாழ்வில் நீ செய்த எண்ணிலா நன்மைகள் 1000 10,000 அதுக்கு மேலையாம். 1000 10,000 அதுக்கு மேலையாம். 1000 10,000 அதுக்கு மேலையாம். உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, இசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இசையா உம்மை மறவேனா, என் இசையா உம்மை மறவேனா. ஆபத்து காலத்தில் அவர் அரணான கோட்டையமா இருந்து அவர் நம்மளை மீட்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் நம்மோடு இருக்கிற தேவன், அவங்களை பாதுகாக்கிற தேவன். அவர் பின்னே போனாலே போதும், அவர் உண்மையா இருந்தாலும் போதும், அவரோடு வாஞ்சா இருந்தால் போதும். இயேசுவே என்று அவரோடு போகும்போது அவர் நமக்கு பாதுகாப்பாக அரண கோட்டையமாக மகாபலனாக இருக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மகிழ் மீட்பெரும் நீதானையாம். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மகிழ் மீட்பெரும் நீதானையாம். கண்மகிழ் மீட்பெரும் நீதானையாம். கண்மகிழ் மீட்பெரும் நீதானையாம். மறவேனா, உம்மை மறவேனா, இசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இசையா உம்மை மறவேனா, என் இசையா உம்மை மறவேனா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணிலா நன்மைகள் 1000 10,000 அதுக்கு மேலையாம். என் வாழ்வில் நீ செய்த எண்ணிலா நன்மைகள் 1000 10,000 அதுக்கு மேலையாம். 1000 10,000 அதுக்கு மேலையாம். 1000 10,000 அதுக்கு மேலையாம். உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, இசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இசையா உம்மை மறவேனா, என் இசையா உம்மை மறவேனா, என் இசையா உம்மை மறவேனா, இசையா உம்மை மறவேனா. ஹல்லேலூயா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தாருமே. Amen.
Jesus. Amen. Hallelujah. ஓ இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம். சேனைகளை கத்த பரிசுத்த நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நீ அழைத்தவரை உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டாத கடந்த எந்த வாழ்வில் வேண்டும் என்கிறே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டால் என்கிறே. வேண்டாத கடந்த எந்த வாழ்வில் வேண்டும் என்கிறே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டால் என்கிறே. இயேசுவே உந்தன் அன்பை பாடுவே. இயேசுவே உந்தன் கிருபை உயர்த்துவே. என்னை அழைத்தவரை உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பு தந்திரே. அநேக வாழ்க்கை வெளிச்ச மாற்றும் விளக்காய் வைத்திரே. இருளாய் கடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பு தந்திரே. அநேகர் வாழ்க்கை வெளிச்ச மாற்றும் விளக்காய் வைத்திரே. இயேசுவே உந்தன் அன்பை பாடுவே. இயேசுவே உந்தன் கிருபை உயர்த்துவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்திரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்திரே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்திரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்திரே. இயேசுவே உந்தன் அன்பை பாடுவே. இயேசுவே உந்தன் வருகை காத்திருவே. நீ அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட
உங்க கிருபை தாருமே. பாடுவோமா? உம்மை நேசித்து நான் வாழ்கிறேன் அப்பா, கிருபை தான் ஆண்டவரே. வாஞ்சையோடு தொடர்ந்து அப்பா இருக்க கிருபை தாரும் அப்பா. உம்முடைய கிருபை இல்லாம உம்மை பின்பற்ற முடியாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாம அப்பா உம்மை நேசிக்க முடியாது அப்பா. உம்மை நேசிக்கிறது கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. நடத்துங்க அப்பா. நீ அழைத்த தேவன், நான் உண்மை ஆராதிப்போம் அப்பா. ஆண்டவரே உண்மை உள்ள தேவன், நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவரே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நீ அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஏடாண்டு கடந்த என் வாழ்வை நீ கண்டீரப்பா. கைவிட்டப்பட்ட நிலைமையில ஒரு பொருளா இருந்த என்ன என் தேவன் கொண்டு வந்தீரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. அப்பா சாபத்துக்கோ பொழிக்கிறதுக்கோ அப்பா கோமால கடக்கும் போது அப்பா என் தேவன் ஆண்டவரே ஒரு மூலையில் உண்டு கடக்கும் போது என் தேவன் அழைத்த தேவனே, என் ஜீவன் தந்த தேவனே, உம்மை உயர்த்துவேன் ஆண்டவரே. உம் நாமக்கு மகிமைப்படுத்துவோம் அப்பா. வேண்டாம் கிடந்த எந்த வாழ்வில் வேண்டும் என்கிறே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டால் என்கிறே. வேண்டாம் கிடந்த எந்த வாழ்வில் வேண்டும் என்கிறே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டால் என்கிறே. இயேசுவே உந்தன் அன்பை பாடுவேன். இயேசுவே உந்தன் கிருபை உயர்த்துவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்கிறேன் உங்க கிருபை தாருமே. வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கடந்த இந்த வாழ்வில் ரட்சித்து தந்தீரப்பா. அநேகர் வாழ்க்கை விருட்ச மாற்றமுறையாக எனக்காக வைத்தீரப்பா. உனக்கு நன்றி அப்பா. இருள் இருந்த எனக்கு ரட்சிப்பு தந்தீரப்பா. உனக்கு நன்றி அப்பா. அநேகர் வாழ்க்கையில் எவ்வளவு பேர் கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு பிரச்சனையோடு சுமந்து கொண்டிருக்கிற மத்தியில எனக்காக எங்க கொண்டு போறீங்கப்பா. உனக்கு நன்றி அப்பா. இருளாய் கடந்த என்னை வாழ்வில் ரட்சித்து தந்தீரே. அநேகர் வாழ்க்கை வெளிச்ச மாற்றும் வெளுக்காய் வைத்தீரே. இருளாய் கடந்த என்னை வாழ்வில் ரட்சித்து தந்தீரே. அநேக வாழ்க்கை வெளிச்ச மாற்றி வெளுக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பை பாடுவேன். இயேசுவே உந்தன் கிருபை உயர்த்துவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே அப்பா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத என் வாழ்விலே
நிலையாய் வந்திரப்பா. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்திரப்பா. பரலோகத்தில் இருக்கு, பரலோகத்திற்கு வருவீங்க, பரலோகத்தில் ஜீவனா இருக்கணும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வைத்திரே. உமக்கு நன்றி அப்பா. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்திரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்திரே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்திரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்திரே. இயேசுவே உந்தன் அன்பை பாடுவேன். இயேசுவே உந்தன் வருகை காத்திருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்கிறேன். உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்கிறேன். கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட கிருபை தாருமே. ஹல்லேலூயா. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே, அந்நிய பாஷையில் இன்றே தாருமே. ஆவில ஜெபிக்கிற என் மேல் வாருமே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்திய ஆவி என் மேல் வாருமே. தேசத்தை கலைக்கிட தினை தாருமே. திறப்பில் நின்றிட பலனாய் வாருமே. பாடுவோமா? ஹல்லேலூயா. அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபிக்கிறே என்னே வாருமே. ஆவியில் ஜெபிக்கிறே என்னே வாருமே. அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்திய ஆவியா என் மேல் வாருமே.
அபிஷேகநாதாம் அனல் மூட்டும் தேவா ஆரோயின் அன்புரே அபிஷேகநாதாம் அனல் மூட்டும் தேவா ஆரோயின் அன்புரே சாத்தானை ஜெயித்தீர சாத்துவம் தாருமே சாத்தானை ஜெயித்தீர சாத்துவம் தாருமே சாட்சியாய் வாழ்ந்தீர என் மேல் வாருமே சாட்சியாய் வாழ்ந்தீர என் மேல் வாருமே அபிஷேகநாதாம் அனல் மூட்டும் தேவா ஆரோயின் அன்புரே அபிஷேகநாதாம் அனல் மூட்டும் தேவா ஆரோயின் அன்புரே அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே சுடராய் பிரகாசித்து என் மேல் வாருமே சுடராய் பிரகாசித்து என் மேல் வாருமே அபிஷேகநாதாம் அனல் மூட்டும் தேவா ஆரோயின் அன்புரே 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 ஆரோயின் அன்புரே ஆரோயின் அன்புரே ஆரோயின் அன்புரே ஆரோயின் அன்புரே ஆத்துமாக்களை தாருமே தேவா ஆயனங்களாய் தாருமே சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான் என்றீரே தேவா தாருமே இந்தியாவை தாருமே கதிரி அளந்து முழங்கால் படிட்டு இதன் பாதம் பண்ணுகிறேன் நான் ஓ இயேசுவே. Hallelujah. Thank you, Jesus. ஆத்துமாக்களை தாருமே தேவா ஆயிரங்களாய் தாருமே ஆத்துமாக்களை தாருமே தேவா ஆயிரங்களாய் தாருமே சின்னவன் 1000 சிறியவன் பலத்தம் ஜாதியாவான் என்றீரே சின்னவன் 1000 சிறியவன் பலத்தம் ஜாதியாவான் என்றீரே தாருமே இந்தியாவே தாருமே தேவா
பணிகின்றேன் நான். உந்தன் பாதம் பணிகின்றேன் நான். விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றீரே தேவா, நின் பாதம் பணிந்து நின்றேன். விண்ணப்ப பண்ணுங்கள் என்றீரே தேவா, நின் பாதம் பணிந்து நின்றேன். அந்தைய பெருக செய்வது போல மக்களை பெருக செய்யும். மந்தைய பெருக செய்வது போல மக்களை பெருக செய்யும். தேவா தாருமே இந்தியாவை தாருமே. தேவா தாருமே இந்தியாவை தாருமே. அதரே அழுது முழங்கால் படிட்டு, அதறி அழுது முழங்கால் படிட்டு உந்தன் பாதம் பணிகின்றேன் நான். உந்தன் பாதம் பணிகின்றேன் நான். எழுங்கள் என்று சொன்னீரே தேவா, ஜாதிங்களை தாருமே. எழுங்கள் என்று சொன்னீரே தேவா, ஜாதிகளை தாருமே. பூமி எல்லைகள் சொந்தமாக்கிறேன், பலனை தாருமையா. பூமியின் எல்லைகள் சொந்தமாக்கிறேன், பலனை தாருமையா. தேவா தாருமே இந்தியாவை தாருமே. தேவா தாருமே இந்தியாவை தாருமே. கதறி அழுது முழங்கால் படிட்டு, கதறி அழுது முழங்கால் படிட்டு உந்தன் பாதம் பணிகின்றேன் நான். உந்தன் பாதம் பணிகின்றேன் நான். கேளுங்கள் என்று சொன்னீரே தேவா, ஜாதிகளை தாருமே. கேளுங்கள் என்று சொன்னீரே தேவா, ஜாதிகளை தாருமே. பூமியின் எல்லைகள் சொந்தமாக்கிறேன், பலனை தாருமையா. பூமி எல்லைகள் சொந்தமாக்கிறேன், பலனை தாருமையா. தேவா தாருமே இந்தியாவை தாருமே.
அதையும் பெருக செய்வது போல மக்களை பெருக செய்யும். தேவா தாருமே இந்தியாவை தாருமே. தேவா தாருமே இந்தியாவை தாருமே. கதறி அழுது முழங்கால் படித்து கதறி அழுது முழங்கால் படித்து உந்தன் பாதம் அணுகின்றேன் நான். உந்தன் பாதம் அணுகுவேன் நான். மக்களை தாருமே தேவா ஆயிரங்களாய் தாருமே. அங்கு மக்களை தாருமே தேவா ஆயிரங்களாய் தாருமே. சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்தை ஜாதியாவான் என்றீரே. சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்தை ஜாதியாவான் என்றீரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆயிரக்கணக்கான ஆத்துமாவை தருவீங்க எந்த நீங்க தந்துட்டீங்க ஆண்டவரே. சபையை நிரப்பிட்டீங்க அப்பா. அநேக மக்கள் ரட்சிப்புகள் வந்துட்டாங்கப்பா. அப்பா மார்க் 11:24 சொல்லி விசுவாசம் எதை கேட்டு உண்டாயிட்டு என்று விசுவாசங்கள் அப்படியே உண்டாகும்னு சொன்ன தேவன் அப்படியே உண்டாயிட்டு நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன் நீங்க தந்துட்டீங்க. அநேக ஆத்மா ரட்சித்துட்டீங்க. அநேக ஆத்மா அப்பா உங்க வார்த்தை வளர்றதுக்காக அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம மகிமைக்காக எழும்பி பிரகாசிக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறாக பலன் தருவீராக. தேவ சமாதானம் அளிக்க மாட்டேன் உம் கரத்தை ஒப்புடுமாப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்க நல்ல ஒரு டாபிக்ல வந்து இருக்கிற அந்த வார்த்தைகள் நல்லா நீங்க கேளுங்க, விட்டுறாதீங்க. நல்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். இதுதான் மெசேஜ். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை பார்க்கும்போது John chapter 16 verse 20 வாசிக்க, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுந்து புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வசனம். இந்த வசனம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அழுந்து புலம்புவீங்க, ஆனா உலகம் சந்தோஷப்படும். நீங்க துக்கப்படுவீங்க, ஆனால் உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். ஹல்லேலூயா. உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். அது உண்மை, 100% உண்மை. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். அப்போ துக்கம் சொல்லும் போது அது ஏன் உலகத்தார் சந்தோஷப்படுறாங்க, நாங்க அழுந்து புலம்புவோம், அப்ப அவங்க சந்தோஷம் என்னது, நம்ம அழுந்து போவோம், அவங்க ஏன் துக்கப்படுறாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஹல்லேலூயா. பார்க்கும்போது துக்கம் சொல்லும் போது ஒரு 3-4 கேட்டகரி துக்கம் இருக்கு. அது 3-4 கேட்டகரி துக்கம்னாக்கா அதுல ஒரு லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் துக்கம்னாக்கா முதல் ஆண்டவர் முன்னாடி ஆண்டவரே தெரியாத இருக்கிறாங்க பாருங்க, அவங்க படுற துக்கம் அது வேற துக்கம். அந்த துக்கம் பார்க்கும்போது ஆண்டவரே அறியாம இருக்கும்போது, தேவனை அன்பை ருசிக்காம இருக்காங்க, ரட்சிப்பில் வராத இருக்கும்போது அந்த துக்கம் இருக்குங்க. அது ரொம்ப கேடுகட்ட துக்கம். அந்த துக்கத்திலே இன்னும் நிறைய பேரு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் வரல, இன்னும் அதே துக்கத்தில் தான் இருக்காங்க. அது உண்மை. ஆனா அந்த துக்கத்தை விட்டு வெளியே வரும்போது இன்னொரு துக்கம் இருக்கு. இதுதான் நம்ம போறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த துக்கம் பார்க்கும்போது
அப்போ இயேசுவை அறியாம இருக்க துக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இருள் இருக்கிற துக்கம், வேதனை இருக்கிற துக்கம். அங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பயத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. எல்லாம் எப்ப பார்த்தாலும் பயம் 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 பயம், எது பார்த்தாலும் பயம், பிசாசு பிடியிலிருந்து பயம், அப்புறம் டிப்ரெஷனு, அப்புறம் வேதனை, இதெல்லாம் நெருங்கி 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 இருக்கும். எங்களுக்கு வந்து இருளா இருக்கும், வழியே தெரியாது, எப்படி எங்க போன என்ன பண்ண ஏது பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு துக்கத்துல இருந்து இருப்பாங்க. இப்படிப்பட்ட துக்கத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை ஏற்றுக்கொண்டாக்கா எனக்கு பங்களா கிடைக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்டாக்கா எனக்கு காரு கிடைக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்டாக்கா வெளிநாட்டில் பணம் கிடைக்கும், இயேசுவை அதெல்லாம் போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அல்லேலூயா. என்ன ஸ்டார்ட் ஆகுது? இத்தனை நாள் நீ மோசமாக பாவத்தில் பொய் பேசுமி பித்தலாட்டோட இருந்த, இப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உன்னால மறுபடியும் பொய் பேச முடியல, அழுற. உன்னால மறுபடியும் உன்னால பழைய வாழ்க்கைப்படி போக முடியல, புலம்புற. உலகமோ சந்தோஷப்படுறாங்க, உலகம் சந்தோஷப்படுறாங்க. ஏய், ஈஸா ஒரு பொய் சொல்லிட்டு வாழ வேண்டிய தானே, எதுக்கு இப்படி புலம்புற, ஏன் இப்படி அழுறன்னுட்டு உலகத்தார் சொல்றான், சந்தோஷத்துல சொல்றதாங்க. அல்லேலூயா. நாங்க துக்கப்படுறோம், என்ன ஆண்டவரே இயேசுவை இயேசுவையும் சொல்றோம், நம்ம பிரச்சனை தான் போயிருக்கிறோம், இயேசுவை இயேசுவையும் சொல்றோம், நமக்கு ஒன்றும் சக்சஸ்ஃபுல்லாக முடியும், இயேசுவை இயேசு. ஆனா அவங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஆகுது, அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு டக்குன்னு ஆகுது. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். இப்போ ஆண்டவர் டெஸ்டிங் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த துக்கத்தில் விடுதலாக்குனாரு, சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து கேடுகட்ட துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. இப்ப டெஸ்டிங்ல வர துக்கம், இந்த டெஸ்டிங்ல வர துக்கத்தை பார்க்கும்போது நீ ஆண்டவருக்காக பொறுமையா இருக்கணும், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், சத்தியத்தில் வாழணும், உண்மையா இருக்கணும். இந்த உண்மையா இருக்கும் போது வர்ற பாடுகள் மத்தியில் வந்து மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இந்த துக்கம் நிரந்தரம் கிடையாது, இப்போதுக்கு மட்டும்தான். அப்புறம் சந்தோஷமா மாறுறோம். அல்லேலூயா. அப்ப இந்த துக்கத்துல மாறுறோம், என்ன துக்கத்துல டெஸ்ட். ஆனா ஆண்டவர் வந்து அப்படியே உன்னை கொண்டு வந்து, நீ எப்படி பித்தலாட்ட பண்ணியோ அதே பித்தலாட்டோடு நீ வாழணும், அப்படியே நீ எப்படி மோசம் பண்ணி அதே மோசத்துல வாழணும், நீ எப்படியெல்லாம் நீ வேஷம் போட்டு வாழ்ந்தியோ அதே போலதான் நீ கிறிஸ்துக்குள் வாழணும்ட்டு ஆண்டவர் ஒருபோதும் வைக்க மாட்டார். துக்கம், அந்த துக்கம் வேற, இந்த துக்கம் வேற. இந்த துக்கத்துல வரும்போது இது வந்து நிரந்தரம் கிடையாது, மாறும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக சில இதெல்லாம் இழக்க வேண்டியதா இருக்கும். இழக்கும் போது உலகம் சந்தோஷப்படும், ஆனா இந்த துக்கம் நிரந்தரம் கிடையாது, இந்த துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. இதான் டெஸ்டிங். இந்த டெஸ்டிங்ல பாஸ் ஆகணும். டெஸ்டிங்ல தான் நிறைய பேர் ஏமாந்து போயிடுறீங்க. ஆண்டவர்கிட்ட வந்தனாக்கா ஃபர்ஸ்ட் துக்கத்தில் விடுதலான சந்தோஷமா இருப்பாங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் விடுதலானே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் நல்லா தூங்குறேன், நான் நல்லா நிம்மதியா இருக்கேன், நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன். சூப்பரா இருக்கிறியா? சூப்பரா இருக்கிறியா? இனிமேல் மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஆண்டவர் மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு உன்னை சரி பண்ணுவார். எது சரி பண்ணும் அதை சரி பண்ணுவார். சரி பண்ணும்போது உனக்கு விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும் போது தான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ அதுதான் சில நேரத்தில் வந்து சில காரியங்களை இழக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு வானாப்பா, முந்தியெல்லாம் இப்படி இருந்தேன், இப்படி நான் வானா. முந்தியெல்லாம் ரொம்ப கோவக்காரமாக இருந்தேன், இனி நான் கோவக்காரம் பட மாட்டேன். முந்தியெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகும், நான் டென்ஷன் ஆக மாட்டேன். அல்லேலூயா. மாறணும். பாருங்க, என்னுடைய சாட்சி சொல்கிறேன் பாருங்க. நான் வீட்டுக்கு வரும்போது வாலிபனாக இருக்கும்போது இஷ்டம் போல் இருப்பேன். இஷ்டம் போல் என்னை கேட்குறவங்க யாரும் இல்லை, கேட்டாலே அவ்வளோதான் பயங்கர டென்ஷன் ஆகிடுவேன் நான். அந்த மாதிரி கேட்குறவங்க யாரும் கேட்கக்கூடாது, யாரும் கேட்கக்கூடாது. என்ன யாரும் என்ன எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது, ஒருத்தரோடு கேட்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ மோசமாக என் வாழ்க்கை வந்து அவ்வளோ போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ குடி, ஸ்மோக்கிங்கு எல்லாம் இருக்கும், எல்லா ஹேபிட்டும் இருக்கும். ஏன்னா அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். அப்பா பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்டர்னுட்டு ஊழிய செய்கிறாரு, அம்மா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நம்ம ஜாதின்ட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எனக்கு இவங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்து நான் வெறுத்து போய் நடு ரோட்டில் எனக்கு ஒரு பிரச்சனை போயிட்டுக்குது. ஏசுனா டென்ஷன் ஆவேன். ஏன்ப்பா எங்கள் அப்பாவை கேட்பேன், ஏன்ப்பா உங்கள் அப்பா ஏசப்பா என்னப்பா வச்சுக்கிறாரு, ஏன் உங்கள் குடும்பத்தை இப்படி வச்சுக்கிறாரு, உங்கள் மனைவியை ஃபஸ்ட்டு சரி பண்ண சொல்லு. எங்கள் அம்மா சொல்ல என் ஜாதி வரணும். ஏய், உங்கள் புருஷனை ஒழுங்காக வச்சுக்க முடியல, இப்போ என்ன கேட்குறியா? அப்போது எனக்கு தேவனே கிடையாது, தேவனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வெறியில் இருந்தேன். ரவுடியாக இன்னும் அப்படி ஒரு வெறியில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் என்னை தொட்டார். அல்லேலூயா.
தொடும்போது என்னோடய வாழ்க்கை மாறிச்சு. குடிகாரனாக இருந்தவன், டெய்லி சுமக்கம் பண்ணுறவன், கோபமாக இருக்கிறவன், திடீர்னு தாழ்மையாக ஆரம்பிச்சிட்டேன், பொறுமையாக ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இப்போ கோவம் பண்ணுங்குது, அக்கா தங்கச்சி வீட்டில் அல்லேலூயா. ஆனால் கோவம் வரணுங்குது, முன்னாடி அப்படி எரிஞ்சுழுவேன், கோவம் வர பண்ணுங்குது. ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பா, நீங்கள் ஒருத்தர் இருக்கிறீங்களா ஏசப்பா, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நான் உங்களை தீவிரமாக பார்க்கணும். தீவிரமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். நைட்டு பகல் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதிகாலையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்போ 18 வயசுலையே வீட்டில் கூட சொன்னாங்க, ஏய் ஓவராக ஜோம் பண்ணிக்கிற, பைத்தக்கரான் ஆகிட போகிற. இப்போ ஜோம் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ இத்தனை நாள் உலகத்தில் இருக்கும்போது திருந்தலன்னு ஜோம் பண்ணாங்க. திருந்திடப்புக்கு ஓவரா ஜோம் பண்ணாதே. ஜபம் வாழ்க்கை மாறிச்சு. குடி விட்டுச்சு, எல்லாம் விட்டுச்சு, கோவம் ஸ்பாவம் எல்லாம் மாறிடுಬೇಕು. ஆண்டவர் இன்னும் நம்மளை புளிய ஆரம்பிச்சாரு, இன்னும் நம்ம சரி பண்ண ஆரம்பிச்சாரு. அதுதான் உங்க துக்கம் இப்படியே நிரந்தர நல்ல சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. மாறிக்கொண்டே இருக்கும் உங்கள் துக்கம், சந்தோஷம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படித்தான் வாழ்க்கையில் அந்த துக்கத்திலிருந்து வந்துட்டு பிறகு டெஸ்டிங் பண்ணும்போது அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகினே வரணும். இந்த டெஸ்டிங் சாவர வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட், நான் அப்படின்னு சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் இந்த டெஸ்டிங் இருக்கும். அப்போது உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். அப்புறமா தான் ஆண்டவர் சரி பண்ணி ஒன்றொன்னா ஆண்டவர் மேலே கொண்டு வருவார். மேலே வரும்போது சில டைம்லலாம் நம்மளை ஒரு ஷேக்கிங் ஆகினே இருக்கும். சரியாயினே இருப்பார், சரி பண்ணினே இருப்பார். அல்லேலூயா. அதுதான் துக்கம். இப்போ இந்த துக்கம் இப்படி நிரந்தரமாக இருக்காது. ஆண்டருக்காக இஷ்டம் போல் வாழ்றது எழுந்த, வாலிபன் வயசில் இப்படி ஆடணும் அப்படி எல்லாம் எழுந்த. இப்போ நீ ஆண்டருக்குள்ள இருக்கிற மற்றவங்களெல்லாம் சொல்கிறாங்க, ஏய் உனக்கு வாழ பிடிக்கல, வாழ தெரில, உனக்கு இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண தெரில, நீ எல்லாம் வேஸ்ட்டு, இப்படி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உலகம் சந்தோஷப்படும். ஆனால் என்ன ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரேன்றோம், இப்படி இருக்கிறோமே. இது இப்படியே இருக்காது, உன் துக்கம் மாறும். அல்லேலூயா. அப்படியே மாற்றுகிற தேவன், அப்படியே மாற்றி நடத்துகிற தேவன். அப்போ இந்த துக்கத்தில் மாற்றி நடத்தும் போது சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. சந்தோஷம் உண்டாகும். அப்போ இங்கே பார்க்கும்போது இயேசு தம்முடைய சீஷரிடத்தில் அவர் துக்கத்தை கண்ணீரும் அனுபவிப்பார் என்று முன்கூட்டியே கூறினார். ஆனாலும் இந்த துக்கம் நிரந்தரமானதல்ல, தேவனுடைய நேரத்தில் அது மகிழ்ச்சியாக மாற்றப்படும் என்று வாக்குத்தத்தம் அளித்தார். நம் வாழ்க்கையிலும் சோதனை, கண்ணீர், வேதனை வரலாம். சில நேரங்களில் உலகம் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றலாம், நாம் மட்டும் துன்பப்படுவது போல் உணரலாம். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று இருக்கும். கண்ணீர் நாளைக்கு சாட்சியாக மாறும் என்று வேதனை தேவனுடைய கிருபையினாலே மகிழ்ச்சியாக மாற்றும். ஹல்லேலூயா. Jesus never promised that his flowers should be free from sorrow. Is honest, sad. There should be times of weeping and pain, but he also give powerful promise. Your sorrows will not last forever. It will be transferred into joy. Whatever trial you are facing today, trust the Lord. He is able to turn every tears into testimony and every season of sorrow into lasting joy. Hallelujah. ಯೇಸು ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ದುಃಖವನ್ನು ಬರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಅವರು ಅಳುವರು ಮತ್ತು ಲೋಕವು ಸಂತೋಷವಾಗಿರುವುದು ಎಂದು ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿದರು. ಆದರೆ ಅವರು ಕೊಟ್ಟ ಮಹಾ ವಾಗ್ದಾನಗಳೆಂದರೆ ಅವರ ದುಃಖವು ಶಾಶ್ವತ ಇರುವುದಿಲ್ಲ, ಅದು ಆನಂದವಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದು ಎಂದು. ನೀವು ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇದ್ದರೂ ದೇವರು ನಿಮ್ಮ ಮರೆತಿಲ್ಲ. ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ನಿಮ್ಮ ದುಃಖವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ಇಂದಿನ ದುಃಖ ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೊರೆಯುವ ஆனந்த சாஸ்வதா இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறது. இப்போதான் வர முக்கியமான வசனம் இது, இந்த ரொம்ப முக்கியமான வசனம் 21 John 16:21. ஸ்திரியானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது
அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது இப்ப பாருங்க, ஒரு பிரெக்னன்சியா இருக்கும்போது, அப்ப பிரெக்னன்சியா இருக்கும்போது வேதனையோடு இருப்பாங்க. இப்போ பிரெக்னன்சியாக இருக்கும்போது வேதனையாக இருப்பாங்க. வயிற்றில் குழந்தை இருக்கும்போது 3 மாதம் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் 9 மாதம்ல பார்த்தீங்கன்னாக்கா நடக்க முடியல, உக்கார முடியல, வாமிட்டிங்கு முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், ரொம்ப வலியாக இருக்கும், ரொம்ப வேதனையோடு இருப்பாங்க. அப்போ ரொம்ப வலி தாங்க முடியாது. இப்படியெல்லாம் வலியை சகிச்சு கொண்டு அப்படியே அங்கே இருந்து குழந்தை பெற்ற உடனே அந்த சந்தோஷத்தில் இந்த வலியெல்லாம் நினைக்க மாட்டாங்க, போயிடும் அப்படியே. ஹல்லேலூயா. இப்படித்தான் ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, இயேசு தம்முடைய நுகத்தை பிரவசிக்க வேதனைக்கு ஒப்பிடுகிறார். அப்போ இந்த வேதனை கடுமையாக இருந்தாலும் நிரந்தரமானது அல்ல. குழந்தை பிறந்த பிறகு அந்த மகிழ்ச்சி வேதனையை மறக்க செய்கிறது. அந்த சந்தோஷம் என்ன செய்யுது? வேதனையை அந்த அவங்க மறக்க செய்கிறது. ஹல்லேலூயா. அது போலதான் ஆண்டவர் நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். எல்லாம் கொஞ்ச நாளே தான். சில நேரத்தில் நெருக்கடி இருக்கா, கொஞ்ச நாள் தான். பாருங்க, இயேசுக்குள் வந்த பிறகு இயேசுக்குள் இருக்கிற நெருக்கடி கொஞ்ச நாள் தான், அது சரியாயிடும் அப்புறமா. ஹல்லேலூயா. அது சரியாகிறதுக்கு முன்னாடி நீங்க எதுனா முடிவெடுத்துடக்கூடாது, நீங்க திசை திருப்பிடக்கூடாது. அதுல நிக்கணும். ஆண்டவரே சகிக்க பலன் தாருமாப்பா, எனக்கு இதுலேருந்து சமாளிக்க பலன் தாரும் ஆண்டவரே, இதில் நான் ஜெயிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இப்படி ஜெபித்து நான் முன்ன போகிறதுக்கு பார்க்கணும் தவிர குறுக்கோழி எப்படின்னா போகலாமா, இதை நம்ம ஹேண்டில் பண்ணலாமா, இப்படி பேசினத்தான் இது இப்படி ஆகும், என்னுடைய பலத்தினால தான் இது ஆகும் சொல்லி நாம் இப்படி போகக்கூடாது. ஆண்டவர் சார்ந்து போனோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சார்ந்து போகும்போது என்ன ஆகும்னாக்கா, அந்த கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அப்புறமா அது மாறும். ஹல்லேலூயா. ஏன்னா துக்கத்தில் பார்க்கறதுனாக்கா நம்ம பிஹெச்டி எடுத்துருப்போம் நம்ம. ஹல்லேலூயா. துக்கம்னாக்கா பிஹெச்டி, இதில் பிஹெச்டி நம்ம டாக்டர் பிஹெச்டின்னு சொல்லலாம், நம்ம பட்டமே கொடுக்கலாம். எப்படிலாம் நீங்கள் துக்கப்பட்டு சாரனாக்கா. ஹல்லேலூயா. அப்போ இந்த துக்கத்திலேருந்து மாற்றுகிற தேவன், வல்லமுள்ள தேவன், துக்கத்திலேருந்து மாற்றுகிற தேவன். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த துக்கம், அப்புறம் சரியாயிடும். சரியாயிடும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சந்தோஷமா மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்போ இந்த துக்கம் கொஞ்ச நாள் தான். இப்போ இந்த துக்கம் பார்க்கும்போது 3-4 கேட்டகரி இருக்கு. இந்த துக்கத்தை நான் சொல்றேங்க. நெக்ஸ்ட் ஓகே, 22ஆம் வசனம், அதுபோல் நீங்கள் எப்பொழுதும் துக்கம் அடைந்து இருக்கிறீர்கள், நானும் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் ஹிருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனு உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆண்டவர் பார்க்க ஆண்டவரோடு கூட இருக்கும்போது, ஆண்டவர் சந்தோஷ சமாதானம் நிரப்பும் போது, உங்களுடைய சந்தோஷத்தை, தேவன் கொடுத்திருக்க சந்தோஷத்தை, தேவன் வைத்திருக்க அன்பை யாரும் உங்களுக்கு எடுக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான சந்தோஷத்தில் ஆண்டவர் கூட ஐக்கியமாகணும். அதான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, என் ஆண்டருக்காக வாழ்வை தவிர என் ஆண்டரை விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கேயும் ஆண்டரை விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த சூழ்நிலை ஆண்டரை விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நேசப்பை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் வாழணும். கிறிஸ்தவனை வாழ்னாக்கா சும்மா வேஷம் போட்டு வாழ்றது, அப்படி வாழக்கூடாது. வேஷம் எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகிடும், எல்லாம் வெளியே வந்துடும். ஆனால் நேர்மையாக வாழும்போது சிலர் புரிஞ்சுக்குவாங்க, சிலர் புரிய மாட்டாங்க. போ 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 புரியும். ஹல்லேலூயா. உடனே புரிய வைக்கணும் அவசியம் கிடையாது. நீ இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம், விட்டுரு. 2 வருஷம் கழிச்சு புரிஞ்சுக்குவே, 3 வருஷம் கழிச்சு புரிஞ்சுக்குவே, இல்லை 5 வருஷம் கூட கழிச்சு கூட புரிஞ்சுக்குவே. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சந்தோஷம் நமக்குள் வைக்கும் போது அது யாரும் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த சந்தோஷத்தை நமக்குள் வைத்து நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். Jesus knows your pain but also promise that will not last forever. When we comes, He fills our heart with joy that nothing in this world can take away. Today pain temporary, Christ's joy is lasting. Hallelujah. அப்ப ஆண்ட சந்தோஷம் வந்து எப்பவுமே இருக்கும், நம்ம கூட எப்பவுமே இருக்கும், எப்பவுமே நிரப்பி வைத்திருப்பா, எப்பவுமே தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கும், அவர் அன்பு நமக்குள்ள இருக்கும், அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அது போதும்.
எதை வேணா இழக்கலாம், என்ன வேணா போகலாம், எது வேணா, என் ஏசப்ப மட்டும் இழக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க என்னதான் இழக்கிறீங்க சரியில்லை, ஆனால் ஏசப்ப மட்டும் இழக்காதீங்க. அவர் தான் நம்மளை தாங்கி நடத்துகிற தேவன். அவர் தான் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். அவர் மட்டும் தான் வைங்க, அவர் மட்டும் வைங்க, போதும். ஆண்டவர் ஆசீர்வாதம் நடத்தின்னு போவார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்து பலனாக சந்தோஷம் நிரப்பிட்டாரு. ஆண்டவரோடு நீங்களோட ஐக்கியமா இருக்கிறீங்க. ஐக்கியமா இருக்கும்போது அப்ப ஆண்டவர் வார்த்தை என்ன மட்டும் வருது? 23, அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தின் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்கிற எதுவோ அது அவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் உங்களுக்கு தருவார், ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் அன்பு அப்படி நிரம்பி இருக்கு. அப்பா ஏசப்பா போதும், ஏசப்பாக்கு என்னவா எல்லாமே அப்படி ஆயிடும். அதுதான் அவர் சொல்றாரு, மெய்யாகவே நீங்க ஒன்று கேட்க மாட்டீங்க, ஆனா கேட்டாங்க தருவார். நீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. ஏன்னா தேவ அன்புக்குள் நிரம்பி இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஏய், என்னுடைய தேவை ஆண்டவர் தெரியும், எனக்கு என்ன செய்யணும் அவர் தெரியும், அவர் அன்பு தான் போதும். கேட்கறதுக்கு மனசு வராது. ஹல்லேலூயா. தேவ அன்பு நிரம்பி இருக்கும். நீங்க துதிக்கும் போது பிசாசு ஓடும். தேவ வல்லமை நிரப்பப்பட்டு இருக்கும். நீங்க ஜெபம் கொடுப்பாரு, ஆனா கேட்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஏசப்பா போதும், அவர் சித்தம் என்ன இருக்கு அதுபடி போனோம், அவர் சித்தம் என்ன இருக்கு அதுபடி நடக்கட்டும், அவர் சித்தம்படி எனக்கு கொடுக்கப்படட்டும் சொல்லி நாங்கள் போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஒன்று கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் அன்பு உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிட்டுக்குது. அப்ப ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறீங்க. அப்பா ஆண்டவரோடவா இதெல்லாம், என் ஆண்டவர் தான் எனக்கு வேணும், அவர் சித்தம் என்ன நடக்கட்டும் வாழ்க்கையில்ட்டு அவரை சார்ந்து போயிட்டு கொண்டே இருப்போம். அதான் சொல்றேன், அந்த நாளில் நீங்கள் என் இடத்துல ஒன்று கேட்க மாட்டீங்க, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தில் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்ள எதுவோ அதை உங்களுக்கு தருவார். நீங்க கேட்காம தருவார், ஆனா நீங்க என்கிட்ட கேட்க மாட்டீங்க. Hallelujah. Jesus promised his disciples that after his rejection is through the Holy Spirit they can come directly to the Father is Jesus name. When you pray according to his will and faith, the Father hears and answers your prayer. Jesus our mediatory, giving to confidence God. Hallelujah. அந்த நாளில் என்பது இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆவியின் வருகைக்கு பிந்தின புதிய உடன்படிக்கை காலத்தில் குறிக்கிறது. இனி சீசர்கள் இயேசு உடலுக்கு அவர்களுடைய இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியினவரே அவர்கள் எல்லா சத்தியத்திலும் வழி நடத்துவார். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நடத்துவார். அல்லேலூயா. அப்ப நம்ம கேட்க மாட்டோம், எதை கேட்க மாட்டோம். ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரு, ஆண்டவர் நமக்குள்ள இருப்பாரு, சந்தோஷத்தில் நிரப்புவார், நடத்துவார். கேட்டா ஆண்டவர் தருவார். அப்ப ஆண்டவர் சித்தத்தின்படி நம்ம கேட்கும்போது, அவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அதனால நம்ம அப்படி ஒரு அன்புல போய் கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவனா இருக்கார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நடத்துகிற தேவன். அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் சம்பந்தத்தை ஒப்பு கொடுத்து நம்ம முன்னே போயிட்டே இருக்கணும். அப்போ துக்கம் சொல்லும்போது எவ்வளவு துக்கம் இருக்கு இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் இந்த துக்கத்தில் ஒன்றுனா துக்கத்தில் மாற்றுவார். உள்ள ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளும் ஒரு துக்கம், அதுலேருந்து வெளியே வந்தீங்க. இயேசுக்காக சில விஷயங்களை நம்ம பாடுகள் அனுபவிக்கும் போது இதுலேருந்து ஆண்டவர் மாற்றுகிறாரு. நெக்ஸ்ட் இன்னொன்று லெவல் இருக்கு, போலாம் இருங்க. அப்போ 24வது வசனம் வாசிக்கும், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஆண்டவர் நாமத்தில் கேட்கும்போது பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவரே இது எனக்கு வேணும், நீங்க தருவீங்களா ஆண்டவரே? கேட்டு கண்டிப்பா தருவார் ஆண்டவர். உங்களுடைய சித்தமா ஆண்டவரே, உங்க சித்தப்படி கொடுங்க ஆண்டவரே. அதுக்கு நின்று எனக்கு ஆடி கார்டு வேணும், எனக்கு டபிள்யூ கார்டு வேணும், எனக்கு இந்த வேணும், எனக்கு என்ன வேணும் உங்களுடைய சித்தப்படி அதுபடி கேட்கும்போது ஆண்டு செய்வார். அல்லேலூயா. உங்க சித்தம் தான் கொடுங்க ஆண்டவர். கீபோர்டுக்காக ஜெபம் பண்ணும், எக்ஸஸ் 920 1,45,000 ஆண்டு உங்க சித்தம் தான் கொடுங்க ஆண்டவரே. அது 3-4 விஷயங்களோடு ஆண்டவர் அற்புதமாக அந்த கீபோர்டு வர முடியாது செய்தார். அல்லேலூயா. கொடுத்தாரு. இல்லை உங்களோட கீபோர்டு இருக்க, எதுக்கு இன்னொரு கீபோர்டு? இன்னத்துக்கு ஃபர்ஸ்ட் அது ஒடிஞ்சு எல்லாம் பாலா போட்டோம், அப்புறமா இந்த கீபோர்டு தரேன் அப்படின்னு சொன்னாரா? இது வேணும். அல்லேலூயா. தேவனை துதிக்கிறது வேணும். ட்ரம் பேடுக்காக சொல்ல முடியும். ஆண்டவரே ட்ரம் பேட் வேணும், ட்ரம் பேட் கொடுத்தாரு ஆண்டவர். அல்லேலூயா. பாட கொடுக்கலையா? அப்படிதான் ஆண்டு செய்வார். அப்போ உங்களோட சித்தம் இருந்தாக்க கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்புறம் அந்த சித்தம் தருவார். சில நேரத்தில் காத்திருக்கிறதா இருக்கும்.
ஓகே, இப்போ ரெண்டாவது துக்கம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் துக்கம் வந்து இயேசு ஏற்றுக்கொள்ளும் ஒரு துக்கம், இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு துக்கம், அப்புறம் இன்னொரு துக்கம் இருக்கு. மேத்யூ சாப்டர் 24:8, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்போ ஆண்டர் கடைசி காலத்தில் வந்து ஆண்டர் வருகைக்கு ராஜ்யங்களும் எர்த்குயிக்கும் அழிவு எல்லாம் வரும்போது வேதனை ஆரம்பம். இது ஒரு எப்படி ஒரு வேதனைனாக்கா, எப்படி ஒரு பிரெக்னன்சி வந்து வேதனைப்படுறாங்க அது போல வேதனை இருக்கும். ஆண்டவரே அங்கெல்லாம் அழியிறாங்கப்பா, ஆண்டவரே எப்பா கஷ்டமா இருக்கு, ஆண்டவரே அங்கே பஞ்சமா இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் இதெல்லாம் பார்க்க முடியாது, இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் ஆண்டவரே, இப்படி ஒரு வேதனைக்குள்ளாக நம்ம இருப்போம். இது வந்து நெக்ஸ்ட் லெவல் இருக்கிற துக்கம். நம்ம வந்து இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரதுக்கு முன்னாடி இருக்க துக்கத்திலே இருக்கக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற துக்கத்தில் வரும்போது இப்போ நெக்ஸ்ட் இந்த துக்கத்தில் வர்றோம். இது என்ன துக்கம் தெரியுங்களா? ஐயோ ஆண்டவரே எங்களாம் அழியிறாங்கப்பா, அவங்களெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, அவங்களுக்காக பரிந்து பேசுறது. இது ஒரு வேதனை நமக்குள்ள இருக்கும், கர்ப்ப வேதனை போல. ஆண்டவரே இவங்களெல்லாம் மன்னியுமாப்பா, எங்க அறியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே, எத்தனோ பேர் மரித்து போகிறாங்க, நாடுகள் இப்படி இருக்கு ஆண்டவரே, இந்தியாவை ரட்சியும், இவங்களை ரட்சியும். இது ஒரு வேதனை. இந்த வேதனைக்குள்ளே போயிட்டே இருப்போம். போகும்போது தெரியாது இதெல்லாம் ஒரு வேதனை. அப்போ இது பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் நடக்கும் போர், பஞ்சங்கள், பூவங்கள் மற்றும் பல துன்பங்கள் பற்றி கூறின பின்பு இவைகள்லாம் ஒரு பிரெக்னன்சி வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பிரெக்னன்சி வேதனை என்பது முடிவில் அடையாளம் அல்ல, புதிய ஜீவன் வருகைக்கு ஆரம்பம். வேதனை முதல் குறைவாக தொடங்கி பின்னர் அதிகரித்து குழந்தை பிறக்கும் தருணத்தை நெருங்குகிறது. அதுபோல் உலகத்தில் அதிகரித்து வரும் இந்த காலங்களுக்கு துன்பங்கள் உலகத்தில் முடிவு உடனே வந்துவிட்டது என்பது அல்ல, கிறிஸ்துவின் மகிமை இரண்டாம் வருகைக்கு நெருங்குகிறது என்பதற்கு அறிகுறி. பாத்தீங்களா, ஆண்டவர் வருகைக்கு அறிகுறி பாருங்க. இப்ப உலகத்தில் வந்து வேதனை ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப ஒரு பிரெக்னன்சி எப்படி வேதனை ஸ்டார்ட் ஆச்சு, அப்படிதான் மெதுவா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது ஜாஸ்தியானே இருக்கும். ஒரு குழந்தை பெருக்கிற போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நெருங்கி அது பிறகு ஆண்டவர் வருகை வர்றோம், வெட்டியும். ஒரு குழந்தை பிறந்து எப்படி சந்தோஷப்படுவாங்க அது போல இந்த விடுதலாகும். இந்த அப்படி ஒரு காரியத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்ப பயப்பட வேண்டாம், இவைகள் தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றின் அடையாளங்கள். விழிப்புடனே இருங்கள், ஆண்டவரின் வருகைக்காக பரிசுத்தமாக ஆயத்தமாக வாழுங்கள். அந்த 3 காரியம் பயப்பட வேண்டாம், இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கான அடையாளம் 1. 2வது விழிப்புடன் இருங்கள், ஆண்டவர் வருகைக்கு பரிசுத்தமாக ஆயத்தமாக வாழுங்கள் 2. 3வது நம்பிக்கை இழந்துராதீங்க. வேதனை பிறகு மகிழ்ச்சி வருவது போல் இந்த உலகத்தின் துன்பங்களுக்கு பிறகு தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் விடுதலாகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு வேதனை ஆச்சு. இந்த வேதனை வந்து ஒரு முடிவுக்கு வருவார் ஆண்டவர் இரண்டாவது வருகைக்கு. இது பயங்கரமாக ஒரு வருகைக்கு இது ஆண்டு கொண்டு வருவார். இது மத்தியில் ஒரு ரகசிய வருகை இருக்கு. ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகையில தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். இங்க உலகத்தில் மாட்டிக்கூடக்கூடாது. ரெவலேஷன் சாப்டர் 12:1 இந்த சாப்டர் இது ரொம்ப முக்கியமானது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ரெவலேஷன் 12:1 இந்த இன்னும் 4 வசனத்தை முக்கியமா எழுதி வச்சுக்கோங்க. அன்றும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணைந்திருந்தால் அவள் பாதங்கள் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தது. இப்ப இங்க ஒரு பெண்ணை பார்க்கிறோம். இந்த பெண்ணை வந்து ஒரு வானத்துல அடையாளமாக இங்க பார்க்கிறோம். ஓகேங்களா? இந்த வசனம் 2வது வசனம் பாருங்க. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்த பிள்ளை பெறும்படிக்கு வருத்தப்பட்டு அலறினாள். இப்போ இந்த பெண் வந்து கர்ப்ப வேதனையில வந்து இப்ப என்ன இருக்கு, பிரெக்னண்டா இருக்கு. இப்போ டெலிவரி ஆகணும். இந்த பெண் 12 ரெவலேஷன் 12:1-2 பிரெக்னண்டா இருக்கிறாங்க. டெலிவரி ஆகணும். அங்க பக்கத்தில் ஒரு சர்பம் இருக்கு. 3ஆம் வசனத்தில் அப்போது இவ்வாறு அடையாளத்தில் வானத்தில் காணப்பட்டது. 7 தலையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிவுகளையும் உடைய சிவப்பு பெரிய வலு சர்பம் இருந்தது. 4வது வசனம் அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்கள் 3 பேரில் பங்கு
மூன்றில் பங்கு இழுத்து அவைகள் பூமியிலே விழுத்தள்ளியிற்று பிரவச வேதனைப்படுகிற அந்த ஸ்திரியின் பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வல்ல சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இப்போ ஒரு சர்ப்பம், பெரிய சர்ப்பம் இந்த வானத்தில் பெரிய இந்த 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 பெண் பார்க்கும்போது கர்ப்பமா இருக்காங்க. எப்ப குழந்தை பிறக்குமோ அப்ப இந்த சர்ப்பம் முழுகிறது பார்க்கறது. எப்ப பிறக்குதோ இது என்ன ரகசியம் தெரியுங்களா? ரகசிய வருகை. பெண்ணானல் சபை, இந்த உலகத்துடைய சபை. மணவாட்டி மணவாளன், மணவாட்டி மணவாளன். இப்ப சபை ஆண்டு நோக்கி பார்த்து கொண்டே இருக்கு. ரகசிய வருகை. ரகசிய வருகைனாக்கா எல்லாரும் ஒன்று கூடி குழந்தையாக சபையில கர்ப்பமாக இருக்கிறோம். பிசாசு காத்துன்னு இருக்கு. இங்க விட்டுறக்கூடாது, மறுரூபம் ஆகுறது விட்டுறக்கூடாது, இவங்க மறுரூபம் ஆகுறது விட்டுறக்கூடாதுன்னு சர்ப்பம் காத்துன்னு இருக்கு. இந்த குழந்தை பிறந்த உடனே பரலோகத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா, எஸ்கேப். அப்பதான் உபத்திர காலம் சபைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப இந்த பெண் டெலிவரி ஆன உடனே இந்த குழந்தை டக்குன்னு பரலோகத்துக்கு போயிடும். இந்த ரெவலேஷன். அப்பனா சபைக்கு நம்ம போய் போய் ஆராதிக்க 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 சபைக்குள் நம்ம இருக்க 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 ஆண்டவர் வருகைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் அந்த டெலிவரி டக்குன்னு அந்த குழந்தை பரலோகத்துக்கு போயிடும். அந்த குழந்தை தான் நீங்களும் நாங்களும். ஹல்லேலூயா, நீங்களும் நாங்களும் சபை என்ற பெண் கர்ப்பத்தில் நாம் இருக்கிறோம். ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுவோம். டக்குன்னு அங்கே போயிடும். சர்ப்பம் என்ன பண்ணுது? காத்துன்னு இருக்கும். இங்க விடக்கூடாது, பரலோகத்துக்கு போது விடக்கூடாது. இங்க ஆராதிக்கிறாங்க, சபையில் போய் ஆராதிக்கிறாங்க, மறுரூபம் ஆயிடக்கூடாது, மறுரூபம் ஆயிடக்கூடாது, ரகசியம் இங்க போயிடக்கூடாது சொல்லி காத்துனே இருக்கும்போது இது நடக்கும். அப்போ இந்த பெண்ணு மாட்டிக்குவாங்க, சபை மாட்டிக்கும். அப்போ சபை உபத்திரத்தை மாட்டிக்கும். சர்ப்பம் நம்ம இந்த சபை மூலமா தான் இந்த ஜனங்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. சபை மூலமா தான் மறுரூபம் ஆயிட்டாங்க. அப்பதான் சபை மேல உபத்திரம் ஸ்டார்ட் ஆகும். கடைசி காலத்தில் உபத்திரத்தில் போவோம் சபை. அப்போ அந்த சபை கடைசி இடத்துல போகும்போது ஆண்டவர் அதுக்கு ஒரு வழி உண்டாக்குவார். கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா, புரியுதுங்களா? அப்போ இப்போ வேதனை சொல்லும் போது துக்கம், இத்தனை கேட்டகரி துக்கம் இருக்கு. நமக்கு என்ன ரட்சிக்கப்படுற முன்னாடி இருக்க துக்கத்திலே இன்னும் வெளியே வரல. வெளியே வா. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் வாழும்போது ஒரு துக்கம் வருது பார்த்தீங்களா? இந்த துக்கத்தில் தான் இந்த துக்கம். அப்போ அந்த துக்கம் நிரந்தரம் கிடையாது, அது சந்தோஷமா மாறும். அப்போ போக 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 இந்த உலகத்தின் காரியங்களை அப்பா நிறைவேறி கொடுக்க இந்த வேதனை ஆரம்பம். இந்த உலகத்தின் முடிவுக்கு கர்ப்ப வேதனை ஆரம்பம் ஆயிடுச்சு. இந்த வேதனை இது முடியும் போது இது ஒரு 2வது வருகைக்கு ஆண்டவர் வருகிறார். ரகசிய வருகை. சபைக்குள் போய் ஆண்டவர் ஆராய்த்து ஆண்டவர் வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போ இப்படி கேட்டகரியில் வேதத்தில் துக்கத்தை குறித்து வேதனை குறித்து காணப்படுகிறது. அப்போ நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும், புரியுதுங்களா? அப்போ வேற ஏதோ காரியத்துக்காக நம்ம ஆத்மா விட்டுறக்கூடாது. உன் ஆத்மா வெளியேற்பட்ட ஆத்மா ஆண்டவர் வெளியேற்பட்ட ரத்தத்தை உன்னை மீட்டு கொண்டு இருக்கிறாரு. அதனால நரக்கத்துக்கு போகிறதுக்கு வழியை தேடிக்காத. உலக ஆசைக்காக உன் வழியை தேடிக்காத. உன்னை வேதனைக்குள்ள போகிறதுக்கு நீ உலக ஆசைக்கு மற்ற காரியத்துக்கு போய்க்காத. இதிலிருந்து வெளியே வா. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது மறுரூபமாகும் போது யார் இருக்குவாங்க, யார் இருக்க முடியாது. அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா இருப்பாங்க. அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருப்பாரு. பிள்ளைங்க போயிட்டுக்குவாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க. ஒருத்தரில் ஒருத்தர் ரகசியம் டக்குன்னு போயிடுவாங்க. அப்பதான் சிப்பு வைப்பாங்க. ஜனங்க மிஸ் ஆயினுங்கிறாங்க, எங்க போனாங்க தெரியல, இனி நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பதான் ரூல்ஸ்களை கொண்டு வருவாங்க. சிப்பு வை, மிஸ் ஆகக்கூடாது. ஈவன் எங்க மிஸ் ஆகக்கூடாது, எங்க மிஸ் ஆயிட்டுக்கிறாங்க, எவ்வளோ லட்சம் மிஸ் ஆயிட்டுக்கிறாங்க. அப்போதான் இது வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சு தப்பு செய்யாதீங்க, மன திரும்புங்க, ஜெபம் பண்ணலாம். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வார்த்தை தந்து நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா என் தேவன், ஆண்டவரே, இந்த துக்கம் நிரந்தரம் கிடையாது. உங்க துக்கம் சந்தோஷம் மாறும், சந்தோஷமா மாறும். அந்த சந்தோஷங்கள் வர 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 நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க. கேட்டாங்க நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அது பிறகு நீங்க இந்த உலகத்துக்காக வேதனைப்படுவீங்க.
அந்த வேதனை நிரந்தரம் கிடையாது, அதுக்கு ஒரு முடிவு வரும். ஆனால் சபைக்குள்ள இங்கே இருக்க அப்போ இதுக்குள்ள ஒரு ரகசியம் வருகை இருக்கு. அப்போ ஆண்ட சமூகத்தில் வந்துருவீங்க. அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாக நிரந்தரமான சந்தோஷத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதுக்காக நமக்கு நன்றியாப்பா, நம்மளோட வார்த்தை தந்துக்காங்க சோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தேவ சமாதானம் நடத்துங்க, என் தேவன் மகிமை நடத்துங்க. அப்பா என் தேவன் அப்பா எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உஷாரா இருந்து ஜாக்கிரதை இருந்து உம்மை தேடி உம்மை துதிக்க உம் நாமத்தை உயர்த்த உங்களோட வார்த்தை வளர உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இந்த லைவ்ல இருக்கிற அப்பா ஜெஃபியர் பிரதர் ஆசீர்வதிங்க, லக்ஷ்மி ரகு ஆசீர்வதிங்க, அப்பா கஜலட்சுமி ஆசீர்வதிங்க, சர்வீசஸ் ஆசீர்வதிங்க, அப்பா முக்குந்த் ஆசீர்வதிங்க, வினோத் ஆசீர்வதிங்க, அப்பா சுஜனா சிஸ்டர் ஆசீர்வதிங்க, சத்யபிரதர் ஆசீர்வதிங்க. என் தேவன் ஆண்டவரே அப்பா என் தேவன் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பிறாக, சோபா சிஸ்டர் ஆசீர்வதிப்பிறாக, அப்பா எல்டனா சிஸ்டர் ஆசீர்வதிப்பிறாக. என் தேவன் ஆண்டவரே அப்பா கருத்தோப்பு ஜான் முத்தை ஆசீர்வதிப்பிறாக, பயம் ஆசீர்வதிப்பிறாக, ரத்னா சுரேஷ் ஆசீர்வதிப்பிறாக. அப்பா ஒவ்வொரு ஆசீர்வதிங்க பாதுகாப்பிறாக. என் தேவன் தொடர்ந்து மகிமை நடத்துங்க ஆண்டவரும் கருத்தோப்புடுறேன், காத்துக்கொள்ளும் ஆண்டாரே. என் தேவன் அப்பா நம்மளோட வார்த்தைனாலே ஒரு வெளிப்பாடு தந்துக்காமக்கு சோத்திரம், ஒவ்வொரு வெளிச்சமாக்கும் சோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமைக்கு சொல்றோம் இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தமும் சதாகாலம் நம்முடைய எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you brother. God bless you. God bless you. God bless you. God bless you.